இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது உடுவில் மானிப்பை பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீதியிலிருந்து இந்த காணிக்கு போகிற வீதியை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேர் வீதி, இந்த கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த 4 பரப்பு காணியும் அமைந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி 2 நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காணியாகத்தான் இருக்குது. நீங்கள் வீடியோவை ஆரம்பத்திலேருந்து பார்க்கவே தெரிந்திருக்கும். பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது. வீடு கட்டுற தேவைக்கு பயன்படுத்துறது அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துறது அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். 2 நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய காணியாகத்தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற காணியல்ல தோட்டமும் செய்து கிடக்குது. அதே போல் இந்த காணிக்கு பக்கத்தில் வீடுகளும் இருக்குது. 2 நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். மொத்தமாக 4 பரப்பு காணி, அதுவும் செம்மண் காணி வந்திருக்குது. செம்மண் காணி விவசாய நடவடிக்கைகளுக்கு உகந்த காணியாக இருக்குது. அதே போல் வீடு கட்டுறதுக்கும் உகந்த காணி செம்மண் காணி. இந்த காணி எந்த பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் தான் விற்பனைக்காக வந்திருக்குது. உடுவில் பகுதியில் எங்கே அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால், மானிப்பாய் உடுவில் பிரதான வீதியிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தோட்டங்களுக்கு நடுவில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 4 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த காணியிலிருந்து மருதனாமடம் ஆஞ்சநேயர் கோவில் 1.5 கிலோமீட்டர் தூரத்திலையும், அதே போல் மானிப்பாய் மருதடி பிள்ளையாரும் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. உடுவில் லேடிஸ் காலேஜை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணியில இருந்து இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், மொத்தமாக 4 பரப்பு காணி, ஆனால் பிரித்து வாங்கலாது. மொத்தமாகத்தான் 4 பரப்பையும் ஒரே ஆள் வாங்கி கொள்ள முடியும். இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை. வாங்குறவ தான் கிணறுகளை அடித்து கொள்ள வேணும். அதே போல் தண்ணியை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதிக்கு தான் இந்த 4 பரப்பு காணியும் அமைஞ்சிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த காணிக்கு விவசாய நடவடிக்கை அப்படி என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கிறத போல புகையிலை, வெங்காயம் அப்படி என்று சொல்லி சிறு பயிர்களை நீங்கள் பயிற்சிக்க செய்து கொள்ள முடியும். 4 பரப்பு காணி மொத்தமாக விற்பனைக்காக இருக்குது அப்படி என்று முன்னாடியே சொல்லியாச்சு. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் இருக்கிற இந்த 4 பரப்பு காணின்ற விலை விவரம் உட்பட இந்த காணியை நீங்கள் பார்த்து வாங்குறதுண்டா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லி இதில் 2 இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது. இந்த 2 இலக்கத்தில் ஏதோ ஒரு இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் அப்படி என்று சொன்னால், நீங்கள் இந்த காணியை விலை பேசி பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம். இதே போல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்க அப்படி என்று சொன்னால், இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவில் இப்போ விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னால், உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால், இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களை வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்க இல்லை வாடகை கொடுக்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால், விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை இந்த தளத்துக்கூடாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ அல்ல சட்டத்தரணி ஊடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்துறீங்க அப்படி என்று சொன்னால், மிக
மிக மிக அவதானமாக இருங்க. இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. யாழ்ப்பாண மாவட்டம் உடுவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 4 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இதுபோல ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.